அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறு பஞ்சமூலம் பாடல் 64. குளம் தொட்டு காவு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கம் இனிது. தனிப்பட்ட ஆன்மீக செயல்களை காட்டிலும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல செயல்களை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். குளம் வெட்டுதல், மரம் நடுதல், சரியாக பாதை அமைத்து தருதல், தருசு நிலத்தை நன்றாக பயன் தரக்கூடிய உழவு நிலமாக ஆக்குதல், கிணறு அமைத்தல் போன்ற 5 அறப்பணிகளை செய்கிறவன் சொர்க்கம் அடைவான் என்று சொல்லுகிறார் இந்த பாடலில். குளம் தொட்டு என்றால் நீர் பஞ்சம் வராத அளவிற்கு ஒரு ஊரிலே குளத்தை வெட்டுவது. காவு பதித்து என்பது மரம் நடுதலை குறிக்கிறது. வழி சீத்து என்பது பாதை இல்லாத ஊருக்கு சரியான பாதையை அமைத்து தருவது. உளம் தொட்டு உழுவயலாக்கி என்றால் கரடு முரடாக இருக்கக்கூடிய மேடான பகுதியை நன்றாக சமன்படுத்தி விளையக்கூடிய நிலமாக ஆக்குதல். கிணறு இல்லாத இடத்திலே கிணறு தோண்டி கொடுத்தல் ஆகியவைகளை செய்கிற மனிதன் சொர்க்கம் செல்வான் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். குளம் தொட்டு காவு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இன்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கம் இனிது. நன்றி, வணக்கம்.